மறுபடியும் பிறக்க எந்த நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. உங்களுடைய கரத்திலும் உண்டு, என்னுடைய கரத்திலும் உண்டு, கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய கரத்திலும் வேதம் உண்டு இல்லையா? கேத்தலிக்ஸ் கரத்தில் உண்டு, பெண்டிகோஸ்ட் கரத்தில் உண்டு, ரிஃபார்ம்டு சர்ச்சஸ், ஆங்கிலிக்கன்ஸ் எல்லாருடைய கரத்திலும் இதே பைபிள் தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் சில புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா அப்போக்ரிஃபாஸும் பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும் சிலருடைய வேதத்தில். ஆனால் நம்ம கரத்தில் இருக்க வேதம் நமக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். அதால் இந்த வேதம் மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஒருத்தர் மேலே விசுவாசத்தை வைக்க சொல்லுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 வசனங்கள் இயேசு பேசுகிறார் நிக்கோதேமிட்ட. மறுபடியும் பிறக்கணும், அப்போதான்ப்பா பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்கிறபடியினால்தான் நாம் பிறக்கிறோம் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சுவிசேஷம் சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்து யார் தொழுது கொள்ளப்பட வேண்டியதான நாமம் எது? தொழுது கொள்ளப்பட வேண்டிய நாமம், ஆராதிக்கப்பட வேண்டிய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இதை குறித்து நான் கடைசியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா அநேகருக்கு தெரியும் யாரை தொழுது கொள்ளுகிறோம். தொழுது கொள்ளுகிறது பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். தொழுது கொள்றதுனா 3 பேரை தொழுது கொள்ள வேண்டும். திருத்துவ தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது உண்டு. தொழுது கொள்ளப்பட வேண்டியதான நாமம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் என்று சொல்லி நான் உங்களுக்கு கடைசியாக விலைக்கு நான் முடிக்க போகிறேன். ஞாபகத்தில் மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்க. தொழுது கொள்ளப்பட வேண்டிய நாமம், ஆராதிக்கப்பட வேண்டிய நாமம் ஒன்று உண்டு என்றால் அது கர்த்தருடைய நாமம், இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்பதை நம்ம அதிகமாக கடைசியில் பார்ப்போம். அப்போ எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளக்கணும். மற்றதெல்லாம் நான் கேட்குற கேள்வியெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொண்டே வரும்ல. நித்திய ஜீவனுக்கு ஒருத்தர் மேலே விசுவாசம் வேணும், சுவிசேஷத்துக்கு ஒருத்தர் அவசியம் வேணும், ரத்த சிந்துறதுக்கு ஒருத்தர் அவசியம் வேணும், பிசாசுகளை துரத்துறதுக்கு ஒரு நாமம், குறிப்பிட்ட நாமம் வேணும். பார்ன் அகைன்னா இவருடைய நாமத்து மேலே விசுவாசம் வைக்கலாம். பார்ன் அகைன், நோ சான்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் தொழுது கொள்ளணும், கர்த்தரை தான் தொழுது கொள்ளணும்னா அது கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்குது. அது குறித்து நான் நிச்சயமாக கடைசியில் உங்களோட கூட நான் பேசுகிறேன். முழங்கால் யாவும் முடங்குகிற நாமம், நாவுகள் யாவும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாவல் நாவுன்னு ஒருத்தனுக்கு இருந்தால் அந்த நாவெல்லாம் ஒரு நாள் அறிக்கை பண்ணி ஆகணும், எங்கேவோ அல்லது அவர் வரும்பொழுதோ. முழங்கால்னு இருந்ததுன்னா முழங்கால் எல்லாம் இங்கே முடங்கணும், இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் முடங்க போகுது. ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாதவன் அவனுடைய முழங்கால் கூட முடங்கும். அப்படி ஒரு நாமம் உண்டுன்னா உங்களுக்கு தெரியும். பிலிப்பியர் 2 சொல்லுது அது இயேசு கிறிஸ்துடைய நாமம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற, முழங்கால் யாவும் முடங்குகிற ஒரு நாமம் என்று வேதம் சொல்லுகிறதுனால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்று சொல்லுகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். எங்கே வேணாலும் நீங்கள் போய் தேடி, பரலோகத்துக்கு கூட நீங்கள் போய் தேடி ஏதாவது ஒரு நாமம் இருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் வேற ஒரு நாமம் கிடையாது. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மட்டுமே. இல்லை பரலோகத்தில் பிதான்னு ஒருத்தர், பிதா என்பது நாமம் அல்ல. நீங்கள் கல்யாணம் ஆனவொன்னு நீங்கள் பிதா கிடையாது. உங்களுக்கு பிள்ளை பிறந்தாதான் உங்களை அப்பான்னு கூப்பிடும் அந்த பிள்ளைல. அப்போ பிதா என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறம் தான் பிதான்னு. அதே போல் அவர் தனியாக இருக்கும்போது பிதா அர்த்தம் கிடையாது. அவர் சிருஷ்டித்த பிறகு, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் பிதாவாய் காணப்படுகிறார். அப்ப பிதா என்று சொன்னால் அவர் நம்மளை சிருஷ்டித்தபடினால் அவர் நம்முடைய தகப்பனாய் காணப்படுகிறார் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய பிதா என்பது ஒரு நாமம் என்று சொல்லி நம்பிக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்னா அது யார் தெரியுமா செய்யறான்? பிசாசு நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். அப்ப தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டவர், அவரை நம்பாத, அவர் வேற ஒருத்தர், அவர் 2வது ஆளு அப்படின்னு சொல்றானா, இவன் வேற ஏதோ சொல்றான் என்று சொல்லி நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டாமா? முக்கியமாய் ஊழியர்கள் விழித்துக் கொள்ளணுமா இல்லையா? ஏன்னா ஊழியர்கள் தானே கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஆத்துமாவுக்காக நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீங்களே, உக்கிரானத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாரு. அதனால நாளில் முக்கியமாய் நீர் ஊழியராக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனித்து நீங்கள் கேட்கும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்று சபைகளில் தெய்வமாக வீற்றிருப்பது எது? ஆராதிக்கப்படுவது எது? சபையில தெய்வம் அப்படின்னு சொல்றது எது? கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டு பிறகு தெய்வம் யாரு, இங்க ஆராதிக்கப்படுறது யாரு? விசுவாச பிரமாணத்திலாம் யார் யாரை எழுதி வச்சிருக்காங்க? வேதத்தில் விசுவாச பிரமாணங்களில் யாரை எழுதி வச்சிருக்காங்க? சின்ன சின்ன புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களே, அதுல யார் பேர் எழுதி வச்சிருக்காங்க? திரியேகர்னு சொல்லுவாங்க, மூவொருவர்னு சொல்லுவாங்க, திரித்துவ தேவன் என்று சொல்லுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற காரண பேரை சொல்லிப்பார். 3 பேர், ஆனா 3 ஒருத்தர் தான் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்ப ஆராதிக்கிறவராக சபையில இந்த நாளில வீற்றிருக்கிறது யார்? ஒன்றான அந்த மெய் தெய்வமா,
இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் ஆராதனைக்கு பாத்திரராக சபைகளில் வீற்றிருக்கிறாரா? அவர் தான் ஆராதிக்கப்படுகிறாரா? அல்லது வீற்றிருக்கப்படுவது எது, ஆராதிக்கப்படுவது எது? ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்ம உங்கள் பிள்ளைகளுக்கு யாரை தெய்வம்னு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்களுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் நீங்கள் யாரை தெய்வம்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? பாரு, திருத்துவ தெய்வம் தான் தெய்வம். நம்ம பைபிளில் இருக்க தெய்வம் கிறிஸ்துவ தெய்வம். யார் அப்படின்னு சொன்னால் திருத்துவ தேவன். 3 பேராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அதை உங்களுக்கு விளக்கவே முடியாதுன்னு உங்களுக்கே தெரியுமே. விளக்கி சொன்னாலும் அந்த பிள்ளைக்கு அது புரிய போகிறது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவீங்க. பாரு, ஒரு பெரிய பைபிள் இருக்கு, அந்த பைபிளில் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க திருத்துவ தேவன்னா யாரு, இந்த வேதத்தினுடைய தெய்வத்தை குறித்து யாரோ எழுதியிருக்காங்க. பைபிளில் இல்லை, பைபிளில் கீழே இருக்க நோட்ஸில் எழுதியிருப்பாங்க. நான் அதை வாங்கி கொடுத்தேன், அதை படித்தா உனக்கு நல்லா புரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அப்போ இந்த வேத புத்தகத்தினுடைய இருக்கிற அந்த வசனங்களினால சொல்லிக் கொடுக்க முடியாத, வெளிப்படுத்த முடியாத ஒரு தெய்வமா நம்முடைய தெய்வம்? யோசித்து பாருங்க. நீங்க வேத வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது, விசேஷமாய் ஊழியர்கள் வாசிக்கும் பொழுது ஹானஸ்டா இந்த வேதம் யாரை தெய்வமாக சொல்லுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஏற்றுக்கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் அப்படியே ஆண்டவர் கண்களை மறைத்து வைத்திருக்கிறார். யோசித்து பார்க்கணும். வேற புத்தகத்தை வாசித்து, நோட்ஸை வாசித்து, அல்லது ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கு திருத்துவ தேவன், அதனால நான் நம்புகிறேன் அப்படி என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். யாரோ எழுதிட்டு போயிருப்பாங்க, அவர்களுக்கு அல்ல, ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பல வருஷமா இருக்கு, நீனா இப்படி சொல்ற? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றதுனால சொல்றேன் உங்களுக்கு. யார் சொன்னா என்ன? நீங்கள் கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு யாரை காண்பிச்சு கொடுக்குறோம்? யாரை தெய்வம்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்? திருத்துவ தெய்வத்தை பிள்ளைகளுக்கு உங்களால் விளங்க வைக்க முடியாது. ஏன் விளங்க வைக்க முடியாது? உங்களுக்கே விளங்கி கொள்ள முடியாததான ஒன்று. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லையா, விளங்கி கொள்ள முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னு சொன்னால் உங்களை அறிவில்லாதவங்க, ஞானம் இல்லாதவங்களாம் நான் சொல்லவே இல்லை. உங்களால் பொய்யை ரூபித்து காண்பிக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலனும் மற்ற ஊழியர்களும் இயேசுவை கிறிஸ்து என்றும், இந்த கிறிஸ்துவை கர்த்தர் என்றும், இவரே மெய்யான தேவன் என்றும் வேத வசனங்களின்படி ரூபித்து காண்பித்தார்கள். They proved, திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார்கள். திருத்துவ தேவன் தான் இந்த வேதத்தினுடைய தேவன் என்று சொல்லி நீங்க முழு வேதாகமத்தை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு போதகராயிருந்தாலும், பல வருட அனுபவம் உள்ளதான ஊழியனாயிருந்தாலும் உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அது பொய்யை உங்களால் விளங்க வைக்க முடியாது. இல்லாததை எப்படி நீங்க விளக்குவீங்க? என்னிடத்துல சிலர் கேட்பது உண்டு, உனக்கு தெரியல, திருத்துவ தேவனே தெரியல, எனக்கு தெரியவே வேண்டாம். நான் சொல்லுவேன் சில நேரத்தில், நான் திருத்துவத்திலிருந்து வந்தவன், நான் யாரிடத்துல போய் கற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களை காட்டிலும் எனக்கு திருத்துவத்தை இன்னும் அழகாய் விளக்கி சொல்ல முடியும். ஆனால் நான் பொய்யை எதுக்கு சொல்லணும்? இல்லாததை எதுக்கு இருக்கிறதா நான் சொல்லணும்? அது பொய் அல்லவா என்று நான் கேட்பது உண்டு அவர்களிடத்துல. அப்போ உங்களிடத்துல அதான் கேட்கிறேன், நீங்க ஒருவேளை அறியாதபடி திருத்துவத்தை தான் தெய்வம்னு அறிந்து கொண்டிருக்கலாம், அல்லது உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு இதான் போதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு தெளிவா தெரியும். நீங்க போதிக்கும் போதே உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார், இல்லை இது தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லாததை நான் ப்ரூவ் பண்ணி காண்பிக்க, தெய்வம் இல்லாததை நான் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்க நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். அப்படி நீங்க திருத்துவத்தை நம்புகிற போதகராக இருப்பீர் என்று சொன்னால், நீங்க அடுத்த முறை திருத்துவத்தை நீங்க எடுத்து உங்களுடைய தேவன் இவர் என்று சொல்லி நீங்க போதித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கலன்னா என்ன கேளுங்க, ஏன் என்று சொல்லி. இல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தெளிவா இருக்கும் என்று சொன்னால் உள்ள ஒரு தடுமாற்றம் வராது. நீங்க அதுல திருத்துவத்தில் காணப்படுற இயேசுவை குறித்து நீங்க பேசணும். வேத வசனத்தின் படி இயேசுவை குறித்து பேச ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் திருத்துவம் தான் தெய்வம்னு நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக ஆண்டவர் இடைபெட ஆரம்பிப்பார். இல்ல நீ பேசுவது இல்லை அப்படி என்று சொல்லி உள்ளுக்குள்ள நீங்க தடுமாறுவதை பார்ப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய அனுபவம், உங்களுடைய பேச்சு திறமை அதெல்லாம் மறைத்து, உங்களுடைய முகம் கூட பார்த்தீங்கன்னா அதை மறைத்து அழகாய் நீங்க பிரசங்கத்தில் கொண்டு போகலாம், இதுதான் திருத்துவ தேவன் தான் மெய்யான தேவன்ட்டு. ஆனால் உங்களுக்கே தெரியும், இல்லை நான் பேசுவது உண்மை இல்லை என்று சொல்லி. இப்போ நான் அவரிடத்துல சொல்லுவது உண்டு, பொய்யை நான் எதுக்குப்பா நான் விளக்கி காண்பிக்கணும்? உனக்கு எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேணாம், எனக்கு நல்லா தெரியும். இதை விட அவங்களை காட்டிலும் நல்ல இல்லஸ்ட்ரேஷன்லாம் என்னாலையும் கொடுக்க முடியும், அப்படி கொடுத்துருக்கிறேன். ஆனால் அது பொய் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தி காண்பித்த போது அதெல்லாம் நஷ்டம்னு தள்ளிட்டேன். நான் எனக்கு அது தேவையில்லை. இத்தனை பேர் என்னை தள்ளினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, இயேசுதான் மெய்யான தேவன் நான் சபைக்குள்ள சொல்லுவேன் அப்படி என்று சொல்லி நான் எழும்பினபடினால்தான்
நான் சபைக்குள்ளே சொல்லி கொண்டு இருக்கிறேன், உங்களிடத்துல நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கேட்பீங்க எனக்கு தெரியாது. அநேகர் எதிர்த்து வருவீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். அநேகர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய சபையில் எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் வருகிறதான அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று சொன்னால், வெட்கப்படாத ஊழியர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையும் முத்தமுமான ஊழியக்காரனே என்று சொல்லி அவர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் விரும்புவீர்கள் என்று சொன்னால், வேதத்தை ஆராய்ந்து பார்த்து இந்த மெய்யான தேவன் யார், அல்லது இந்த இயேசு கிறிஸ்து யார், திருத்துவத்தை சொல்லப்படுற இயேசு தான் மெய்யான இயேசுவா, கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே அதை உங்களால் விளக்கி சொல்ல முடியாது. அப்ப உண்மை இல்லாததை விளக்கி சொல்லி கொடுப்பதற்கு நீங்கள் எதற்காக நோட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க? அல்லது இந்த பைபிள் பாரு, இதுக்குள்ளார போட்டிருக்காங்க, இந்த பைபிள்ல வந்து திருத்துவ தேவனை குறித்து கீழே நோட்ஸ்ல லைன் போட்டு கீழே போட்டிருக்கு பார், இல்லைன்னா பின்னாடி போய் எழுதியிருக்கு பார், படி என்று சொன்னால், ஒரு நாள் நீங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஆண்டவரிடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உண்மையாய் சொல்லுகிறேன், நான் வேதத்தினுடைய வார்த்தையை அறிந்து அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு இந்த தேவனை நீங்க சரியா பிள்ளைங்களுக்கு காண்பித்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. எந்த தெய்வத்தை காண்பித்து கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? இல்லை பல வருஷங்களா நான் இதான் பேசிட்டு இருக்கேன், இதான் நம்பி கொண்டு இருக்கிறேன், என்னால் அப்படி பேச முடியல அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக ஒரு பவுலை போல இதெல்லாம் நஷ்டம் உங்களால் சொல்ல முடியாதா? அத்தனை வருஷங்களால் நான் படித்தது, அத்தனை வருஷங்களால் நான் உண்மை என்று நம்பின ஒரு காரியம், இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவதற்காக நான் நஷ்டம் என்று தள்ளினேன் என்று சொன்னான் அல்லவா ஒருவன். அவன் ஊழியக்காரன் தான். நம்மளும் ஆண்டவருக்கு தான் ஊழியக்காரர்கள் தானே நிற்கிறோம். ஏன்னா அவருடைய வார்த்தை இடத்துல அவ பேசி கொண்டு இருக்கிறோம். அப்ப நீங்கள் அவருடைய வார்த்தையை பேசுகிறவராய் இருந்தால், எத்தனை வயது உள்ளவராய் காணப்பட்டாலும், எந்த சபையை நடத்துகிறவராக இருந்தாலும், எங்க போய் இயேசுவை குறித்து பேசுறீங்கனாலும், மெய்யான இயேசுவை குறித்து தான் நான் பேசுறேனா, மெய்யான சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுறேனா, யாரை வந்து ஆராதிக்க வைக்கிறேன் நான் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை குறித்த ஒரு உணர்வை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்குள்ளாக அனுப்புவாராக. பிள்ளைகளுக்கு முதலாவது இயேசுதான் மெய்தேவன் என்று சொல்லிக் கொடுக்கிற தைரியம் நமக்கு வர வேண்டும்.